رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதற்கு முன்னுள்ள வசனங்களில் நேற்று நாம் பார்த்ததில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருந்தது, நபியே, எவர் வேதத்தை நம்பிக்கை கொண்டு அதில் கூறப்பட்டுள்ள நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் சோலை உண்டு என்று நீ நற்செய்தி கூறுவீராக. அவற்றில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவற்றில் இருந்து அவர்களுக்கு ஒரு கனி புசிக்க கொடுக்கப்படும். அப்போதெல்லாம் முன்னர் நமக்கு கொடுக்கப்பட்டதும் இதுதானே என ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள். ஏனென்றால் பார்வைக்கு ஒரே விதமாகத்தான் தோற்றமளிப்பவற்றை கொடுக்க பெறுவார்கள். எனினும் அவை சுவையில் விதவிதமாக இருக்கும். பரிசுத்தமான மனைவியர்களும் அங்கு அவர்களுக்கு கிடைப்பார்கள். மேலும் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கி விடுவார்கள், நிலைத்திருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்ட சுப செய்தியை பற்றி பார்த்தோம். இன்று பார்க்கக்கூடிய வசனம், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லா யஸ்தஹி, வெட்கப்பட மாட்டான். எதுக்கு? ஐன் யல்ரிப மஸலம், ஒரு உதாரணத்தை கூறுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். எப்படியா இந்த உதாரணம்? மா பஊலத்தன், கொசுவை போலையோ, ஃபமா ஃபௌகஹா, அதை விட அற்பமான ஒன்றையோ அல்லாஹ் தஆலா சொல்வதற்கு உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஆயத் அல்லாஹ் ஏன் சொன்ன அருளி இருக்கா அப்படின்னா இரண்டு விதமான கருத்துக்கள் சொல்றாங்க. ஒன்று, இதற்கு முன்னால் நம்ம பார்த்தோம், இந்த முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்களை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இரண்டு விதமான உதாரணங்களை குறிப்பிட்டிருந்தான். அந்த நெருப்பு மூட்டக்கூடிய ஒரு நபரை பற்றி அல்லாஹ் சொல்லியிருந்தான், ஓமையாக சொல்லியிருந்தான். இருளில் மாட்டிக்கொண்டு அகப்பட்டு கொண்ட ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுறான். அந்த நெருப்புடைய வெளிச்சத்தில் அவன் நடந்து போறான். அப்ப அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா அவனுடைய பார்வையை போய்கிட்டு அவன் என்ன செய்வான் அப்படின்னு அல்லாஹ் கேட்டிருந்தான். அதே போல இரண்டாவது உதாரணம், ஒரு மனிதன் இதே காரில் மாட்டிக்கொண்டான். அப்பொழுது இடி மின்னல் இதெல்லாம் வருது. அந்த இடி இடிக்கக்கூடிய, அந்த மின்னல் வெட்டக்கூடிய சமயங்களில் அவன் அதை பார்த்து நடக்கிறான். இடி இடிக்கக்கூடிய சமயத்தில் காதுல வரல வச்சு அதை சத்தத்தை மறைச்சிக்கிறான். இது போல ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனுடைய செவிப்புலன பார்வையை எல்லாத்தையும் போக்கணும்னா அவன் என்ன செய்வான் என்பதாக அல்லாஹ் கேட்டிருந்தானே. இந்த உதாரணத்தெல்லாம் பார்த்தானே, ஒரு லக்கல நையாண்டியா நயவஞ்சகர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவுக்கு உதாரணம் சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கல, அவளை தெரியுது, இதை சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னான். அடுத்து அல்லாஹ் தஆலா வேறொரு இடங்களில் சொல்லி காட்டுகின்றான், நிராகரிப்பாளர்களுடைய சூழ்நிலைகள் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உதாரணத்தை அல்லாஹ் எடுத்து சொல்றான். அவங்க இந்த சிலந்தி வலையை போன்று அவங்க பார்க்கறதுக்கு அப்படியே பிரமாண்டமா பின்னது போல இருக்கும். அது என்ன, அங்கே ஒரு காத்தடிச்சா செஞ்சா போயிடும், லேசா தட்டினாலே போயிடும். இது போல இவர்களுடையது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த சிலந்தி வலையை உதாரணமாக சொல்லி காட்டினான். அதே போல ஈயை வைத்து உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதுதான் பின்னாடி வருது. அப்ப இதெல்லாம் சொல்லும் பொழுது இவங்க ஒண்ணு சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு சிலந்தியும் ஈயையும் தவிர வேற ஒண்ணுமே உதாரணம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி யாரு நிராகரிப்பாளர்கள் சொன்னார்கள்.
மறுப்பாளர்கள் சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், சிலந்தி ஈய என்ன, உங்களுக்கு கொசுவை விட அதை விட கேவலமாக நீங்க ரொம்ப மட்டமாக எதை நினைக்கிறீர்களோ அதை கூட உதாரணம் சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். ஆனா அம்மல்லதீன சிலர்கள், எந்த சிலர்கள் ஆமனு ஈமான் கொண்டார்களே அந்த சிலர்கள் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், இது தங்களுடைய அவர்களுடைய ரப்பிடம் இருந்து வரப்பட்ட ஏதோ ஒரு உண்மையான ஒரு செய்தியாக நிச்சயமாக இருக்கின்றது. இதுல ஏதோ ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்ல நினைக்கிறான் அப்படிங்கிறத அவர்கள் யார் முஃமினானவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் எண்ணுவார்கள். அவங்க அதை எண்ணுகிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்கின்றான் என்றால் அதில் ஏதோ ஒரு தாற்பயத்தை விளங்க வைப்பதற்கு அல்லாஹ் செய்து கொண்டு இருக்கின்றான், நாம் விளங்க வேண்டும் என்பதாக அதை ஆராய்ச்சியில் இறங்குவாங்க. அம்மல்லதீன கஃபரு, யார் நிராகரித்தார்களோ ஃபயகூலூன, அவர்கள் சொல்வார்கள் மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, அல்லாஹ் தஆலாவுக்கு இதை விட உதாரணம் சொல்றதுக்கு வேற ஒன்றும் கிடைக்கலையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யுதில்லு பிஹி கஸீரா, அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை கொண்டு கூட என்ன செய்யறான், அதிகமான நபர்களை வழிதவச் செய்கின்றான். வயஹ்தி பிஹி கஸீரா, அல்லாஹ் தஆலா அதை கொண்டு அதிகமான நபர்களை அல்லாஹ் தஆலா நேர்வழிப்படுத்தவும் செய்கின்றான். வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன், பாவிகள் இருக்காங்களே, பெரும் பாவிகள் இருக்கின்றார்களே, அவர்களை தவிர மற்றவர்களை அல்லாஹ் வழிகெடுக்க செய்யப்பட மாட்டான். காரணத்தை கொண்டும் யார் பெரும் பாவிகளாக இருக்கிறாங்களோ அவங்களைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், வழிகெடுப்பான். அவங்க அதிலே தான் போயிருப்பாங்க. ஒவ்வொரு அபுஜஹிலாக இருக்கட்டும், உத்பாவாக இருக்கட்டும், ஷைபாவாக இருக்கட்டும், ஃபிரௌனாக இருக்கட்டும், நம்ரூதாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் அல்லாஹ்விற்கு நிராகரித்தார்கள், வழிதவறினார்கள், பாவிகளாக ஆனார்கள், பாவத்தை செய்தார்கள். அல்லாஹ் அவர்கள் அப்படி விட்டான். அவங்க என்ன செய்யல, மேலும் கொண்டு வரவில்லை. அடுத்து உள்ள வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்பதை பற்றி அடுத்து உள்ள நாளை பார்ப்போமாக. வல்லவன் அல்லாஹ் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி தந்தாருவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.